அது கிடைக்காதுன்னு மேல இருந்து உத்தரவாயிருக்கு. அதுக்காக போராடினாலும் அது நீண்ட காலம் இழுக்கும், 6 வருஷங்கள் ஓடும். அதனால அதை பத்தி கண்டுக்கிடாம இருக்கிறதுல செல்வத்தை பெருக்கிக்கிறதே நல்லது. இந்த அக்ரிமெண்ட் தீர்ப்பவே உங்களுக்கு உறுதியாக்கி தந்தா போதுங்களா? ஒரு பொம்பளை ஒருத்தி அதை தலையிட்டு இருக்கா, அதை பாதகம் இல்லாம மாத்தி உனக்கு சப்போர்ட் ஆக்கி தரேன். காலம் கர்மசாமிக்கு அப்படியா? அதையும் காட்டு. இந்தப்பா ஆவணியில ஒரு வீடு ஒன்று தொடங்கிக்காப்பா, ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. அந்த அம்மா அவங்க கூட்டு வரும், நான் ஜெயிக்கணும். மகிழ்ச்சி அடைங்க கர்மசாமி. ஆமா, திருப்பூர். திருப்பூர் திருப்பூர் இன்டீரியல் ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு. காலம் சொல்லும். மாகாளி அம்மன் இது தெய்வம் இருக்கா? வீரமார்த்தி அம்மன் எங்க இருக்குது? அப்படியா? சரி, காலம். உன் பிள்ளைய பத்தி ஒரு தீராத மனக்குழப்பம் இருக்குப்பா. அந்த மனக்குழப்பத்துக்கு காரணம் வேற யாரும் அவன் மனத்தை திருப்பி விட்டுருக்காங்களான்னு ஒரு சின்ன சிந்தனை. திருப்பியது உண்மை. அந்த மனநிலைகளை சரி பண்ணி உங்கள்ட்ட ஒப்படைச்சா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். அதே மாதிரி நீ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலும் உனக்கு திருப்திகரமாக இல்லாம வருமானங்கள் குறைவும், பழைய மாதிரி கஸ்டமர்கள்லாம் வராம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு எதுவும் தொழில் முடக்கம் இருக்கான்னு பார்த்தேன். முடக்கம் நடந்தது உண்மை. அதை தீர்த்து உன் தொழிலை உருவாக்கி தார. இடமாற்றம் தேவையா என்ற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் எழும். கண்டிப்பாக தேவைதான். அதை மாற்றி மெயினான இடத்துல வச்சு மக்கள் சந்திப்பை உருவாக்குத செல்வாக்கா இருக்க. நல்லா இருக்கு. பக்கத்துல வாங்க. இந்த விபூதியை கொண்டு விற்க வேண்டிய இடத்துல போடு. அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க. எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா. இன்னொரு தரம் காலம். எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகா, எனக்கு இனி பிறவி வேண்டாம் இறைவா உன் அருளால் எனக்கு இனி இன்பம் வேண்டும், ஈனம் எல்லாம் அழிய வேண்டும். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். வர்றாப்பா. என்னடா படிச்சிருக்க நீ? டிப்ளமோ படிச்சிருக்க. மனவியலை பற்றி படிச்சிருக்கியா? உளவியலை பற்றி. மனிதனுடைய உள்ள எதிரியாவது வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அது நிறைவேறுவது வர ஒரே எரிச்சலும் கரிச்சலும் பிரிச்சலுமா இருக்கும். அது மனிதனுடைய இயற்கை. உன் மனைவியினுடைய உடலை போய் பார்த்தேன். பிளட் சம்பந்தமான குறை இருக்கு, கர்ப்பப்பை சம்பந்தமான குறைபாடு இருந்து குழந்தை இல்லாத நிலையும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. வேதனையா இருக்கும். கோடிக்கணக்கான நஷ்டங்களை பெற்று முன்னேற முடியாத தடைகள் நடந்துகிட்டு. இவைகளையெல்லாம் நீக்கி தந்து உங்களை நான் எழுப்பி விட்டுருக்கேன். ஆனா அடிக்கடி உள்மனதில் இருக்கக்கூடிய வேதனையில்லாத தேவையில்லாத வார்த்தைகளும் மன உபாதைகளும் பிரிவும் பிரச்சனையும் உள்மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. மகிழ்ச்சியோட தூங்க முடியல, உள்ளமாற சாப்பிட முடியல. இந்த நிலைகள் இருக்கிறதுக்கு காரணம் உன் பக்கத்துல ஒரு குறை இருக்கான்னா நீ அறிந்து செய்யும் குறை ஒன்றுமில்லை, பிறவி குறை இருக்கு. முற்பிறவியின் கர்மாக்களினால் இன்பமோடு வாழ முடியாத வேதனை உனக்கு. அது ரெண்டு பேருக்குமே இருக்கு. இந்த கர்மாக்களை கனவு கண்டு தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியுமாடா? கனவு கண்டு தீர்க்க முடியுமா? ஆனா கர்மாக்களை தீர்ப்பதற்கென்று மகான்கள் சில நல்ல முறைகளை கையாண்டிருக்கிறார்கள். அதிகாலையில எழுந்து இறை திருநாமத்தை உள்ளுணர்வோடு சொல்லி தன்னுடைய சொல்லெல்லாம் உள்ளுக்கு நிலைக்கிறத மாதிரி தன் உள்மனத்தில் ரெக்கார்டு பண்ணிட்டோம்னா நம்முடைய கர்மாக்கள் தீர்ந்து நாம் புதிய பிறவி எடுத்து விடுவோம் என்ற ஒரு நிலையை மகான்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க.
அதனால தியானமும் தவமும் நம்மை தர்ம நெறியோடு வாழ வைக்கும். அந்த தர்ம நெறியோடு வாழ வைக்கிறதுக்கா இந்த இளமையான வாழ்க்கை. அப்ப நாங்க என்னைக்கு இன்பத்தோடு வாழ போறோம் கருப்பசாமி? அதனால அதை செய்யறதெல்லாம் கருப்பசாமி நீங்க ஏத்துக்காங்க, எங்களை சந்தோஷமா வாழ வைங்க. கால் என்னை ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய். நீயும் உன் மனைவி என்னை நினைக்க நினைக்க உங்களுடைய உள்மனதுக்குள்ள நான் இருந்து உங்களை ஒற்றுமை ஆக்கிடுவேன். உங்க எண்ணங்களையும் நல்லாக்குவேன். உங்களுக்கு செல்வங்களும் கோடி தருவேன். வட்டியாக்கி ஆனந்தமா வாழ வைக்க மகனே, நிம்மதியாயிடும். தான் சொல்லுவாங்க. புண்ணியமா இருப்பாயப்பா, காப்பாற்றித்தாரேன், மனமடைவாய். எல்லாமே போச்சு. ஏனென்றால் மனைவின்னு ஒருத்தி வந்துட்டானாலே அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் அவாதான் அப்படிங்கிற ஒரு முடிவுல மனுஷன் வந்துருதான். அப்படி ஏன் வந்துருதான் அப்படின்னு கேட்டா அதுக்கு சைக்காலஜியான விளக்கம் ரொம்ப இருக்கு. அது மரபு தானா அல்லது மனிதனுடைய மயக்கமா அப்படின்னு கேட்க கூடாது. அவனோடு சேர்ந்து அப்படி வாழ்ந்தா தான் அடுத்த பிறவிக்கு நமக்கு வழி கிடைக்கும். இந்த பிறவி நிக்காம இன்னும் 10 பிறவி எடுத்துக்கலாம். அது ஆன்மீகவாதிகளுடைய விளக்கம். சராசரி மனிதனுடைய விளக்கம் அவனோட சேர்ந்தா தான் 4 பிள்ளைகள் பிறக்கும், ஜெனரேஷன் வளரும், வம்ச விருத்தி ஆகும் அப்படி நினைச்சு மனிதன் புரிஞ்சுக்கலாம். ஆக நீ எந்த விலைக்கு போனாலும் மனைவியோட வாழ்தல் பிறவிதான். ஒண்ணு நம்மளால 4 பிள்ளை பிறக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த 4 பிறவி பிறக்கும். இதுதான் சம்சார வாழ்க்கையினுடைய இலக்கணம். இதுதான். அதனால்தான் பெரியோர்கள் சம்சார வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு மகான்கள் சொன்னாங்க. அது தப்புன்னு சில அறிவாளிகள் சொன்னாங்க. ஏன் தப்புன்னு சொன்னா, அந்த மகான்களே ஒரு தாய் வயதிலிருந்து வந்தவங்க தான். சரியா தப்பா? அப்போ அவங்க சம்சார வாழ்க்கை வாழாம இருந்திருந்தா பிறந்திருப்பாரா? ஆனா பிறவி தவறு என்று சொல்லுகிறான் மகான். ஏன்? இந்த உலகத்தில் உள்ள துயரத்தை தாங்க முடியாமலா? அல்லது இந்த இன்ப வாழ்க்கை பெரிதில்லை, இறைவனோடு இணைந்து வாழ்வதுதான் பேரின்ப வாழ்க்கை என்று நினைத்து சொன்னாரா? இப்படி பற்பல சிந்தனைகளுக்குள்ள நிலையை சம்சார வாழ்க்கையில உருவாக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் திருப்புகள்ல சொல்வாரு, நிலையாத சமுத்திரமான சம்சாரமான சம்சார துறைகளிலாடி அப்படி ஒரு பாடல் எழுதியிருக்கார். நிலையாத சமுத்திரம், புரியுதா? அதுதான் அந்த சாகர வாழ்வு. தலையான உடல் பிணி ஊறி பவநோயின் அலை பல வேகி. பவநோய், பவம் என்றால் பிறவி. தலையான உடல் பிணி காம நோய். மனிதனுக்கு காம மயக்கம் வரும் பொழுது அவனுக்கு இல்லற வாழ்க்கையினுடைய சுகம் தேடும். அந்த சுகம் தேடும் பொழுது பிறவி கூடுது. ஒண்ணு தான் பெறுத பிள்ளையினுடைய எண்ணிக்கை கூடும், அப்படின்னா தானே பிறக்கக்கூடிய நிலை மாறும். அதுதான் பிறவியினுடைய மயக்கம்னு சொன்னாங்க. உன்னுடைய உள்மனதை போய் நான் பார்த்தேன். இப்ப மனைவி இல்லாமல் உன் உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா பிள்ளைகளுடைய மனமும் என்னை வெறுத்து வேதனை ஆக்கிவிடக் கூடாது. அவங்களெல்லாம் அரவணைத்து அவங்களுடைய வாழ்க்கையை நான் ஒரு புனிதமான வழியை காட்டி உயர்வா வாழ வச்சுட்டு எனக்கு இறைவனே தஞ்சம் என்ற ஒரு துறவு வாழ்க்கையான நிலை எனக்கு கொடுக்கணும், அதுக்கு துணையாக இருக்கணும் ஐயான்னு என்னை கேட்க வந்திருக்கேன். கால் சொல்லலாம். பிரச்சனைகள் ஒண்ணும் நடக்காது. சட்டப்படி உனக்கு இடைஞ்சல் வராது. என் வாக்கு படிக்கும், நீ நல்லா இருக்க. கருப்பசாமிக்கு அதே பெங்களூர் தலைவன் தலைவி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பணிகள் பலவே இருந்தாலும் கடன்களும் உபாதைகளும் கொஞ்சம் உள்ளத்துல இருக்கு. அதனால புதுமையாக ஒரு தொழிலை அடித்தனலா ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா, நாங்கெல்லாம் குடும்பம் பெரிய குடும்பங்கள்ல இருந்து பிரிந்து தனித்த நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்குன்னு ஒரு தொழில் இன்னொன்னு உருவாகி நாங்க உயர்ந்துகிட்டோம்னா நாங்க நல்லா இருக்கோம்ங்கிற ஒரு பெரிய அட்மாஸ்பியரை எங்க குடும்பத்துக்கு காட்டிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் உங்க 2 பேரும் உள்ளத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? காரணம் சொல்லலாம். இந்த சாமி இங்கிலீஷ் பேசுறாருன்னு சொல்லக்கூடாதா? தெய்வம் உணர்த்துகிறது, நான் பேசுகிறேன். புரியுதா? நீங்க உடனே சாமி எந்த காலேஜிலும் படிச்சிருப்பார அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால ஒரு அற்புதமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டான்னு வச்சிடலாமா? மனம் திறந்து பேச மாட்டேங்கீங்களப்பா. அதுக்கு தகுந்த பணமும் தார, ஒரு லோனும் போட்டு தார.
அடிச்சு வாங்க, வெற்றி அடைவோம் நம்ம. வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்வில் இடரேது வாராது எப்போதும். முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு, ஏன்டா அந்த பாட்டெல்லாம் படிக்க? ஆம்பளை பைய பிறக்க போறான், முருகான்னு பேர் வைடா. அதுக்குதான் கால் வந்துட்டுவான். நேற்று அருப்புக்கோட்டையில இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு, சாமி சொன்ன மாதிரி எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, இப்பவுமே வரலாமான்னா. 30 நாள் கழிஞ்சு வாப்பா, ஆத்திரப்பட்டுறாரு. பக்கத்துல வா. ஆம்பளை பிள்ளை பிறக்கும், மருத்துவத்துல ஐவி புரோகிராம் எதுவும் பண்ணணுமா அல்லது இயற்கையா பிறக்குமா? சாமி நாங்க நம்பிக்கையோட இருக்கலாமா? உண்மையான முடிவா இல்லையா அப்படின்னு உன் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னமா, நான் கருப்பசாமி உனக்கு குழந்தை வரம் தாரேன், எந்த ஒரு குழப்பமும் இல்லாம குழந்தை ஜனனமாகுது, வெற்றி அடைவாய், ஆனந்தம் பெறுவாய். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். நம்ம எல்லாம் இந்து மதமா இருந்தாலும் உங்களுக்கு பிற மத தெய்வங்கள் மீது ஒரு சில எண்ணங்களும் வணக்கங்களும் உங்க உள்ளத்துல இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கலாம். அப்படி ஏதாவது வேளாங்கண்ணி மாதாவை பத்தி ஒரு மனசு ஓடி இருக்க? போயிட்டு வந்துடல, எனக்கு தெரியாம இருக்குமா அது? அவளையும் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கா. தெய்வம் தானே, நம்ம என்னைக்கும் ஒருங்கிணைந்தே வாழ்வோம். நம்மகிட்ட பிரிவும் இல்லை, பேதமும் இல்லை. ஞானத்துக்கு பேதம் உண்டாடா? பேதம் உண்டா? ஞானத்துக்கு பேதம் உண்டா? நம்ம ஞானமா இருக்கோம், எல்லாரையும் வணங்குவோம். ஆனந்தமடைங்கள், வெற்றி அடைங்க. முதல்ல ஏன் உத்தரவுப்படி ஆம்பளை பைய பிறப்பான். வா, இந்தாடா காசு தந்துட்டேன், நல்லா இருக்கா, சந்தோஷமா. அதே பெங்களூர் எல்லை தன் மகனை பற்றி கேட்கும். என்ன வேணும்? 30 வருஷமா அந்த இடத்துல வேலை செய்யறேன். அந்த ஓனர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பையனை பத்தி கேட்கணும். ஆமா, பையனுக்கு என்ன செய்யணும்? பையன் வந்து சொன்ன பேசி கேட்க மாட்டான். வீட்லயே அதே மாதிரி கால் வந்து உன் பையன் கையில ஒரு பையில எடுத்துக்கிட்டு அடிக்கடி போறானே, எங்க போறான்? தேடி தேடி போறானோ? பையில எல்லாம் கொண்டு போறானே. அதுல நிறைய பயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, போறோம்னு சொல்ல எந்த வேலைக்கு போறான்னு தெரியுமா? ஆனா வேலைக்கு போறாப்பா, எப்பா நான் வேலைக்கு போறப்பா, ஆனா போயிட்டு வேக சம்பளம் தந்தானா தரல. அலைச்சலும் திருச்சலும் நடக்கு. இது என்ன நடக்குன்னு உண்மை புரியுறீங்க? 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு சின்ன பிசினஸ் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது சட்டத்துக்கு புறம்பானதல்ல, சட்டப்படி உள்ள பிசினஸ் தான். வெற்றி அடைவான். ஆனா அவன் வந்து இப்போ உங்களெல்லாம் மதிக்காம நடந்துகிட்டு இருக்கான். உன்னுடைய பணத்தையும் சில சமயங்கள்ல வந்து கேட்டு துன்புறுத்தக்கூடிய மனநிலைகள் ஓடுது. அதனால அவன் முன்னேறுவானான்னு பார்த்தேன். 3 மாதம் கழிச்சு அவருக்குடைய முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கடியில எந்த பாதகம் இல்லாம அவன் ஆக்கி தந்துருவேன், கவலைப்படாத. இப்போ அந்த இடத்த கால் பேசாத, அந்த இடத்த பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. தொழில நல்லாக்கி தரேன், பையனை விரிவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? வீட்டுல சைலண்டா பக்கத்துல வா. கொண்டாட்டியை அடக்கணுமே, ஒண்ணு அடக்கி பாருன்னா அடக்கி போக வேண்டியதானே? முடியாது. கண்ணை மூடு, அவ உள்ளத்தை நான் கொஞ்சம் பார்க்கிறேன். வேணும் வேணும் என்ற ஒரு எண்ணம், பணம் பணம் என்ற ஒரு பேய், அவளே கொஞ்சம் செய்வனோ இவனோ வச்சிருப்பானுங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு இருக்குல்ல. வச்சது உண்மைதான், ஆனா அது உனக்கு பறிக்காது. இது அப்படி நல்லாக்கி தர, குடும்பத்தை கொட்டி வாழ வைக்க. கருப்பசாமி அதே பெங்களூர் எல்லை கால் வந்துட்டு வரலாம். பையனுடைய மெய் உணர்வை சரியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பொண்ணு படிக்கிறது கொஞ்சம் கேட்டு போனோம் சாமி. என்ன கண்டிஷன் இருக்கான்னு தெரியலங்க. நம்ம பக்கத்துல கண்ணை முடிக்காங்க பாக்குறேன். அம்மா
அவளுடைய மனநிலை எந்த ஒரு விரிவான பாதைகளுக்கும் போகல. தைரியமா இருக்கலாம், ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? எனக்கும் வீட்டுல இருக்கிறதுக்கும் உடல்நிலை ரொம்ப நாளா சரியில்லாம இருக்கு. கிரகங்கள் சரியில்லாத காரணம் தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. தெளிவாக்கி தரேன், நல்லாக்கிக்கலாம். குடும்பத்துல அதே மாதிரி நிம்மதி வேணும். எல்லாம் சக்சஸ் ஆகும். போய் பார்த்தேன், ஆடி அமாவாசை வர கால அவகாசம் இருக்குன்னு நான் சொன்னோம்னா அதை நீங்க ஏற்காம அவசரப்படுறீங்க. செம்மைப்படுமா அப்படின்னு நான் கேட்டேன். கால் நிமிஷம். அதுக்கு முன்னால வந்தா ஒரு வாக்குவாதமாகி ரெண்டாம் தரமும் வீடு திரும்ப வேண்டிய நிலைமை இருக்குமே, அதை ஏற்றுக்கிட முடியுமா உன்னால? முடியாது. என் சொல்ல நம்பி பொறுமையா உட்கார சேர்த்து வைக்க. ஆத்திரப்படாத மகனே, சொன்னதுதான். கருப்பசாமி, அதே சென்னை மாநகர் தன்னுடைய தொழிலில் கடன்கள் பற்றி மன வருத்தம் அடைந்தது யார்? என்ன கடந்த யாரு இவரு? ரெண்டு சேர்ந்து பாக்குறீங்களா? கூட வந்திருக்கிறதுக்காக சொல்ல முடியாது, தனியா பாக்குறேன். கால் விட்டு வா. உட்கார். மவுண்ட் ரோடு பக்கம் போறிய, எதுக்குடா போற? அங்கதான் இருக்கு, அதான் நானும் போனேன். கால் விட்டு வா. என்னையா பண்ற? உனக்கு 1.25 ஆண்டுகளாக நீ செய்கிற தொழில அந்த ப்ராடக்ட் சரியா நடக்கவும் மாட்டுக்கு, பணமும் நஷ்டமாகுது, கூட இருக்கிறவங்களால மன இடைஞ்சலும் நடக்குது. உண்மையா? இதற்கிடையில எக்ஸ்போர்ட் பண்ணதுக்காக ஒரு சில தொழிலை உருவாக்கணும்னு சொல்லி நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்கு எந்த ஒரு சரியான ரூட்டும் உனக்கு கிடைக்கல. அதை நான் வழிவகுத்து தான் நீ நல்லா இருவெல்லாம். வடபழனி ஏரியால ஒரு ஃப்ரெண்ட் வருவான், பிடிச்சு கொடுமா? வடபழனி, சரியா? புள்ளி விவரமா சொல்லணும்னு நினைக்கியா? இதை விட தெளிவா சொல்லுவோம், மாட்டிக்கிடுவான். வேண்டாம். இந்தா இப்பொழுது சுமார் ஒரு 65 லட்சம் ரூபாய் உனக்கு கிடைச்சா நீ எல்லா விஷயத்தையும் சரியாக்கிடுவ. ஏன்னா உன்னுடைய லாஸ்டும் அதுல தான் இருக்கு. இந்த மீட்டி தாரேன், பணம் தாரேன். வேற என்னடா வேணும்? கல்யாண வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு தை மாதம் வர டைம் இருக்கு. அதுக்கிடையில ஒரு பொம்பளை உன்கிட்ட பழகுவா. வேணும் வேண்டாங்கிற முடிவு எடுத்துட்டு என்கிட்டவா, நான் உனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஓகே கருப்பசாமி, அதே சென்னை மாநகர் வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு சம்பந்தம் கலந்த இடத்துல மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? யார் நீங்க? தெளிவா சொல்லுங்க, யார் நீங்க? அவங்க அம்மாவும் அப்பாவும். இது யாரு மகன்? உங்க மருமகனுடைய பெற்றோர்கள் எங்க இருக்காங்க? அவங்களுக்கு கூட நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்கு போற வழியில ஒரு கிராஸ், அந்த வீட்டுக்கு போற வழியில ஒரு கிராஸ்ல ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தினுடைய அடையாள சின்னம் இருக்கு. அதே மாதிரி அங்க அந்த எல்லையில ஒரு அம்மன் கோயில் ஒண்ணு தோன்றுது. சரியா? ஆமா. நீ பாத்திய சாமி சொல்லுதார குதிரையில போகக்கூடிய மெயின் ரோட்ல ரைட் சைட்ல எங்க இருக்கு அந்த சர்ச்சு? தெரியலையே அப்படின்னு நீ நினைக்கிற. அதையெல்லாம் தாண்டி போனா அதனுடைய கிராஸ்ல ஒரு சர்ச்சு, ஒரு சிலுவை தெரியுது. புரியுதா? ஆமா. இப்போ இந்த ரெண்டு பேருடைய மனதை நான் பார்த்தேன். யூடியூப் பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல போய் பார்த்தேன். முழுமையாக குடியிருக்கக்கூடிய நல்ல வீடு அமையல அவங்களுக்கு. சரிண்ணா? அது வீடு சம்பந்தமான பிரச்சனையும் பேச்சும் அங்க தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தெற்கு திசைக்கு அடிக்கடி வராங்களே, அவங்களுடைய தெய்வங்கள் தென் திசையில இருக்கு. ஆமா, அதனாலதான் வராங்க. அவங்க ரெண்டும் ஒற்றுமையா வாழ வைக்க முடியும்னு உத்தரவாயிடுது. சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சா போதும்ல. ஒரு பொம்பளையுடைய வார்த்தையால தான் அந்த பிரச்சனை கூட நடக்கு. அவ வாயை அடைக்கிறவும் கவலைப்படாத. காரணம் தம்பி, நல்லா இருக்கியா? எனக்கு தெரியுமில்ல நீ எப்படி நல்லா இருக்குன்னு. உட்கார். காற்று வாங்க போனேன், ஒரு கழுதை வாங்கி வந்த ஒரு கவிதை அந்த பாட்டு நல்லா இருக்குல்லடா. அதனால உன் பிள்ளைய எந்த மனக்குறை இல்லாமலும் கர்மசாமிக்கு அந்த பிள்ளை வாழ்க்கையில எந்த இடைஞ்சலும் வராது.
நிம்மதியா வாழ வச்சுட்டாரு. நல்லா இந்தா வியாபாரம் பெருகும், ஐஸ்வர்யமா இருக்கும். இவனை பத்தி கேட்க மாட்டேங்க நீ. பையனுக்கு நம்ம வந்து பெண் பார்க்க வேண்டாம், அவனே பார்த்து கொண்டுருவான், கல்யாணம் முடிச்சு வைப்போம். நல்லா இருக்கா அசத்திக்காடா, வேலையும் கிடைச்சாச்சு. அவனை அடுத்து கூட்டு வந்து அவனுக்கு பேசுவான். இந்த சந்தோஷமாரு வண்டி ஓட்டும் போது கூட யாரையும் வச்சுட்டு போவாங்க. தனியமா தனியமா கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் உடல்ல வயிறு சம்பந்தமான பிரச்சனை உடையது யாரப்பா? புண்ணியமுரல் வாயப்பா. வாழ்க. என்ன வயிற்று பிரச்சனை அவனுக்கு? என்ன ஓயாம இருக்கு, பாத்துக்கிட்ட. எங்க இருக்கு? சென்னையில. ரொம்ப முன்ன வந்துடுறாங்க, வாழ்க்கையில முன்ன வாங்க. கண்ண முடுங்க பாப்போம். பரமேஸ்வரனும் பார்வதியும் கல்யாணம் முடித்த கோலத்தோட உங்க ஏரியாவில் ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க போய் கும்பிட்டுக்கலாம். இன்னைக்காது புண்ணியவான்களே வாழ்க, கால் விட்டுவாங்க. அது எங்க இருக்கு அப்படி நம்ம கேள்விப்படலன்னு இவன் யோசிக்கான். நீ கேள்விப்பட்டிருக்கியாடா? உன் பையனை போய் பார்த்தேன், வயிற்றுக்குள்ள குடல்ல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு போய் ஆராய்ச்சி பண்ணீங்களா? பையனுடைய வயிற்றுக்குள் வந்து குடல்ல பாதிப்பு இருக்கு, சேர்மை மருந்து கிடக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை. ஆனா குடல்ல வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்கிறது ரெண்டாம் தரம் உள்ள ஒரு நல்ல ரிசல்ட். அதை குணமாக்க முடியும் அப்படி என்பது கனிகளால் குணமாக்க முடியும், நல்ல பழங்களால அந்த நோயை தீர்த்தது. பழ ரசத்தால தீர்க்க முடியாது. புரிஞ்சுக்கிடுதியா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுதியா? பழ ரசம்னா என்னது? கெட்ட பழக்கம். அதான் பெரிய மனுஷம்ங்கிறது. கச்சின்னு கேப் பிடிச்சுக்கிட்டாங்களாம். பையனுடைய உழைப்பு எல்லாம் தவறான வழிகள்ல போய் விழுது. உயிருள்ள பொருளுக்கும் பணத்தை கொடுக்கான், உயிரில்லாத பொருளுக்கும் பணத்தை கொடுத்து தீர்க்கான். அவன் திருந்தக்கூடிய காலம் வருமானு கேட்டேன். வரும். 20 நாட்கள் பொறுமையாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவன் மனத்தை பக்குவப்படுத்தி அவங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன். நல்லா. ஆமா, வயிற்றுல ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கும், வராம காப்பாத்துறேன். தைரியமா இருக்கு. கல்யாணம் முடிச்ச பொம்பளைகிட்ட பழகிட்டு இருக்கான். நல்ல பேர் அங்க விளக்கணும்ல, அவன் விளக்க மாட்டான். என்னையா வேணும்? தொழில் கூட பணம் தரேன், அனுபவம் உள்ள மருமகளெல்லாம் வச்சிருக்க நீ. போயிட்டு வா, பாப்போம் பிடிச்சு தரேன். நல்லா இருக்குல்ல குட்டி. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் பிள்ளையின் வேலையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னடா படிச்சிருக்கோம் பிள்ளை? இப்ப வேலைக்கு எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா? காலில் விட்டு வரலாம். உட்காருங்க. மனசு பதறுது, ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்னம்மா? உங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த கட்டுமனைக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகளும் மன அலைகள், எதிர்மறையான மன அலைகளும், அதாவது நமக்கு பொருத்தமில்லாத உணர்வுகளும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. அதனால உடல்நிலை சரியில்லாத குறை, பொருளாதார சிக்கல், பிள்ளையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத குழப்பம், முட்டுக்கு கீழே வலி உபாதை, இவையெல்லாம் இருக்கும். இருக்கா? கால் நோட்டுவா. பையன் வெளிநாட்டுக்கு போவானான்னு கேட்டேன். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல அவனுக்கு விசா ஏற்பாடாயிரும். கண்டிப்பா போயிடுவான். இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதுல, அவன் கொஞ்சம் தவறாக கொஞ்சம் குழப்பங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மண்டையை நான் திருத்தணும், இல்லைன்னா அவங்க இங்கிருந்து ரிலீசிங் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க, அவன் போக முடியாது. புரியுதா? கால் விட்டுவான்.
என்னப்பா சத்தம்? அமைதியா இருங்க. வா, இந்த பையனுக்கு வேலையும் வாங்கி தரேன், வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன், செம்மையா இருக்க வைக்கிறேன், தீவினையை நீக்கிறதுக்கு வழிவகுக்கிறேன். ஒரு 8:30 மணிக்கு என்ன பார்த்துட்டு போ, காலையில் 8 மணிக்கு. கர்மசாமி, சென்னை மாநகர் ஒரு கல்யாணம் முடிச்சுட்டோம், அது சரியில்லை, அடுத்து ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டிய நிலைமை இருக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனை உடையவன், ஒரு குழப்பமான நிலையை தன் மனையில் பெற்றவன் இருக்கிறான்னு ஒரு செய்தி வந்திருக்கு. யாரு? ஒரு கல்யாணம். யார் யாது சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு காது கேட்டுச்சா? அப்ப நீங்க அந்த கல்யாணத்தை நீங்க ஏத்துக்கல, வேற கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. காலில் விட்டுவாங்க, உங்களுக்கு தான் அந்த விஷயம். அதுதான் நிக்கானு பார்த்த போது இங்கதானே பார்த்தேன். சரி, கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து போறது என்ன. ராமாவத்திலிருந்து வர சார். திருவல்லிக்கேணி யாரு, எங்க இருக்காங்க? அவங்க வந்து கூடாஞ்சியில் இருக்காங்க, கூடி வச்சிருக்காங்க. நான் ராமாவத்தில் இருக்கேன். ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா காலில் விட்டுவாங்க. தெளிவா வந்து உங்க மனசு அழைப்பாயுது, இதை கண்டுபிடிச்சிருவோம். என்னன்னு பார்க்கணுமா, பார்க்கணுமா வேண்டாமா? மனம் கனிந்தே நீ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மகன் இப்போ உன்னை பார்க்கறதுக்கு வர்றதுல கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கான். ஆனா அந்த பொம்பளை கூட அவன் வாழ்க்கையை நடத்திடலாம்னு ஒரு முடிவை அவனை எடுக்க வச்சிருக்கே தவிர அவன் எடுக்கவில்லை. பிரத்தியாரால் மனம் அழுத்தப்பட்டு அவளை அப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் அந்த பொம்பளைட்டு இருந்து விடுதலையாகி முறையான கல்யாணம் முடிச்சு வச்சா போதுங்களா, கால் வந்துடுவான். அவன் மனசு மாறுமான்னு நான் கேட்டேன். அவன் ஏற்கனவே அங்க இருந்து ஓடி வரணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படி ஓடி வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நான் கேட்டேன். இதுக்கு முன்னால இதே மாதிரி பையன் கூட அவன் முன்னால ஒரு தடவை இருந்தாலாம், அந்த செய்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் ஓடி வந்துட்டான். இந்த அப்படி உன் பையன் வாங்கிட்டேன். பெரிய பையன். அடுத்து பேசுவோம். நான் எதை கூப்பிட்டனோ அதுக்கு மட்டும் தான் விட. சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்திருப்பது யார்? மாநகர் தான் பார்க்கிற வியாபார ஸ்தாபனம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது யார்? வியாபார ஸ்தாபனம், கடை, தொழில் யார் வச்சிருக்கா? என்ன கடை வச்சிருக்கீங்க? சரவண கடை. கால் வந்துருக்கா. நீங்க என்ன கடை வச்சிருக்க? நீங்க என்ன கடை வச்சிருக்கீங்க? புரியுதுங்கண்ணே. வெளிநாட்டுக்கு கால் வந்துட்டாங்க. ஒரு பாட்டு சத்தம் கேட்க பாரு, சூப்பர் பாட்டு. திருமணமா திருமணமா தெருவினெல்லாம் ஊர்வலமா. என்ன இந்த பாட்டு சத்தம் கேக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, ஆயிடுதா? ஆகல. அதான் திருமணத்தை பத்தி பாட்டு கேட்க, அதான் கேட்டேன். கால் வந்துட்டுவாங்க. பையனுக்கு கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய வந்து உட்காரலாம். கேரளாவுக்கு போயிருக்கியா? சாமியை மட்டும் பார்த்துருக்கேன். அதுல கேரளா மேல ஒரு பற்று. அப்படி மலையாளத்திலே பெண் அமைஞ்சா என்ன செய்யலாம்? கிடைக்கலாமா? என்னடா, நல்ல பக்தன், பண்படைந்தவன். கால் விழுந்துவாங்க. ஒன்று போல மன அலைகளை ஒருநிலைப்படுத்தி தெளிவாக காலில் விழுந்து வாருங்கள். விழுந்துக்கா கேட்கிறேன். அப்பா அப்படியா, வரலாம். புரட்டாசி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல போக்குவரத்து துறையில பணி செய்த ஒருவருடைய பொண்ணு உன் வீட்டுக்கு மனைவியா வருவான்னு சொல்லிட்டாரு. போக்குவரத்து துறையிலனா கேடிசி டிபார்ட்மெண்ட், பல்லவன் டிரான்ஸ்போர்ட் இப்படி இருக்கலாடா. அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல பணி செய்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்
உனக்கு மனைவியாக வருவாள். புரட்டாசி 22க்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள தை மாதத்துக்குள்ள அந்த கல்யாணம் நிர்ணயமாயிரும், நடந்துரும். ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், துளசி மணின்னு பேர் வைக்கணும். என்ன இந்தா நல்லா இருக்கு கருப்பசாமி, இந்தாடா கடன் படாம உங்களை காப்பாத்துற ஒரு வீடு உங்களுக்கு அமைச்சு தரேன். இந்த வேலையை ரெடி பண்ணிடுறேன். அப்படி திருப்பதிக்கு போகணும்னு என்னடா முடிவு? அப்படி போய் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் போகல? ஒரு முறை போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சந்தோஷம். அதே சென்னை மாநகர் எல்லை நிறைய அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு செட்டில்மெண்ட் சரியா ஆகலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு ஒருத்தன். யாரப்பாது? இந்தாடா செல்லையா, நல்லா இருந்தா. யார் அது? டாக்குமெண்டா அக்ரிமெண்டா? 1 2 3 நீங்க எதுவும் அக்ரிமெண்ட் வச்சிருக்கீங்களா? உங்க பணிக்கு அக்ரிமெண்ட் உண்டுமா? என்ன அக்ரிமெண்ட்? வாங்க அச்சலி புச்சலி முடியுமா? சரி, பார்த்து சொல்லலாமா? கால் வந்துட்டு வாப்பா, நீ உட்காருமா. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் மருத்துவ சம்பந்தமான கல்வி ஈடுபாடுகளுக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு துறையை நீ கையில் எடுத்திருக்க. சரிதானா? பிலிப்பைன்ஸ், USA, சைனா இப்படிப்பட்ட நாடுகளிலிருந்து ஒரு சில தொடர்புகள் இந்த தொழிலுக்கு கிடைக்கி அப்படி மேலது உத்தரவாயிருக்கு. இதுக்கு முன்னால ஓராண்டுகளுக்கு முன்னால இருந்த ஒரு தொழில் இன்னொரு தொழில் வச்சிருந்தீங்க. ஆமா, அது இப்ப நடக்கல. இப்ப இந்த தொழிலை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. ஆனா நிறைய பேர்கள் வருவார்கள்ங்கிற ஒரு அவேர்னஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அது நடக்காம இப்ப நிறைய பணங்கள் லாஸ் ஆகி கொஞ்சம் வேதனைப்பட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? அதனால இந்த நஷ்டத்தையும் தீர்க்கணும். நிறைய பேர்களை வர வைத்து உங்க தொழில் வசியத்தை நான் உருவாக்கி தந்துட்டோம்னா நீங்க ஜெயிச்சாச்சு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? பொண்ணு பேர் என்ன பேரு? வருத்தப்படுவியா நீ? 1 2 3 4 5 6 என்னப்பா கேட்டு பாரு. அப்படியா? அவன் ஒழுங்கா பேசுறாளா? நல்ல பேசுனா வாய் பேசுறதுல தெளிவான மனநிலையோடு பேசுறாளா? பேசுறோம். ஒரு கல்யாணம் பேசிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கவலைப்படாதீங்க. ஏன் இதை சொல்றோம்னா, முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு வார்த்தை அவன் மாத்தி சொல்லக்கூடிய குணம் அவளுக்கு இருக்கு. அதனால இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுதேன். நீங்க இப்போ பார்த்திருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை போய் பார்த்தேன். எத்தனை பொருத்தம் பார்த்திருக்கீங்க? நான் சொல்றது 7 பொருத்தம் தான் உண்மையா இருக்கு அந்த ஜாதகம். ஆனா பையனுடைய தோற்றம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிப்பா இருக்கு. இதுதான் ஒரு விஷயம். ஐப்பசி மாதத்துக்குள்ள நிர்ணயம் பண்ணி தந்தா போதுமா? பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஓகேன்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ப்ரெஷர்னா மகளுக்கும் அந்த பையனுக்கும் பிடிக்கும். அதனால நாங்க பேசுறோம். ஆனா பையன் வீட்டுல அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வருத்தமா இருக்கு. பையன் நம்மள மீறி போயிடும் பயம் இருக்கு. அந்த ஐப்பசி மாதம் வரை டைம் இருக்கு. சற்று பொறுமையாக இருங்கள். மனதை குழப்ப விடாதீர்கள். கால் வந்துட்டு வாங்க. அப்படி நான் சொல்றோம்னா ஒரு விஷயத்துல அர்த்தம் நிறைய இருக்கும். புரியுதா? தைரியமா இருக்கும். குழப்பத்துக்கு தெளிவும் முடிவும் கொடுக்கறது தான் இந்த இந்த கோவிலினுடைய விளக்கம். என்ன? ஆமா. இப்ப நான் பாக்குறேன். கொஞ்சம் கண்ண முடிக்கப்பா. இந்த சுகந்தமான மாதம் ஆனி 30க்குள்ள மன நெருக்கத்தோட உறுதிப்படுத்த வைக்கிறேன். ஐப்பசியில் திருமணத்தை நடத்திட்டாரு. வெற்றி அடைவி. உடல்நிலையை பார்த்தேன். அடுத்த உத்தரவுல வரும்பொழுது உடலை பற்றி பேசுவோம். சரியா? செல்வத்தோட இருங்க, ஆனந்தம் அடைங்க. டீ கொடுங்க எனக்கு. அப்படியா? அப்படியா? கண்டிப்பாங்க. சென்னையிலிருந்து வந்த பையன் யாரு? யாரு யாரு? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கான். பலன் இல்லைன்னு சொல்றானே. யாருப்பா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களாப்பா? சரி, நீ பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா? இன்னும் பாஸ்போர்ட் எடுத்துருக்க? எங்க ஊர்ல இருக்க? போயிட்டு
அடுத்து போகணுமா? அது விஷயமா என்ன முயற்சி பண்ணியிருக்க? இந்த 6 மாசம் கால் வந்துட்டு வா. அதான் பாக்குள்ள வச்சிருக்கோம், பிரயோஜனம் இல்லாம இருக்காம்னு சொல்றாங்க. அது எப்படிங்க? இன்னொருத்தர் கால் விட்டாடா உன் மனசு செட் ஆகலையே. சூப்பர், வாடா வாடா வாடா. பிங்க் கலர். உன்னுடைய ஆத்மாவை நான் அறிந்து பார்த்தேன். உனக்கு எல்லா வல்ல ஈசன் மீது ஒரு அளவற்ற ஒரு பற்று. உன்னுடைய இருதயத்துக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது உள்ளுக்கு சிவலிங்கத்தினுடைய காட்சி தெரியும். அதனால ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் நீ மானசீகமாக தியானம் பண்ணுவ. அதுக்குன்னு உட்கார்ந்து பண்ண மாட்டேன், ஆனா மானசீகமா தியானம் பண்ணுவ. அதுல ஈசனே உனக்குள் இருப்பதாக நீ பிரமித்துக் கொள்கிறாய். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. எவ்வளவு பெரிய பக்தன் பார்த்தியாடா? பார்க்க சாதாரணமா இருக்கான், ஆனா அவன் எப்படி ஆனந்தமா இறைவனை வழிபட்டு இருக்கான். அதே போல நீ உன்னுடைய மனதுக்கு நீ ஒரு கட்டளை, எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம ஆண்டவரை நினைச்சு மனதுல உறுதியா இருப்போம், நமக்கு எல்லாம் கரெக்டா நடக்கும், எதிரையும் நம்ம தோல்வி பெறல, பொறுமையோட செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான எண்ணம் உனக்கு. ஆனாலும் இந்த பகுதியில இந்த கருப்பசாமிங்கிறவர் சும்மா சாமி ஆட்டம்னு இல்லாம ஞானமா இருந்து பதில் சொல்றாரு. இதுல நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட தெளிவா என்ன பார்க்க வந்து. உண்மையா இல்லையா? நீ நினைக்கிற அந்த வெளிநாடு சொந்தமான தொழிலும் உன்னுடைய ப்ராஜெக்டும் உனக்கு கிடைச்சாச்சு, கவலைப்பட வேண்டாம். சட்டப்படி ஒருத்தரால் உனக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்கு, புரியுதாடா? அந்த இடைஞ்சல் உன்னை நீக்கி உன்னை நான் தெளிவாக்கிட்டோம்னா நீ அப்படி பிளைட்ல சூப்பரா பறக்க வர கிரீன் கார்டோட உன்னை வாழ வைப்பேன். கால் வந்துட்டு வா. அட்ராச்சக்கா இந்த வாடா என் செல்லக்குட்டி, இந்தா என்னைய நினைச்சுக்கா, உன் இதயத்துக்குள்ள நான் இருப்பேன். இந்தா பூரணமாக உன்னை வெற்றியாக்கி தரேன், கோடி கோடியா உனக்கு பணமும் தரேன். நல்லா இருடா மகனே, ஐஸ்வர்யமா இரு, வாழ்க்கை புண்ணியமாக இருப்பாயப்பா, வாழ்க்கை. கருப்பசாமி, ஆமா என்ன விஷயம்? ஓயாம காட்டுறீங்க, வருவாங்களா? ஆபரேஷன் பண்ணிருக்க யாரு சென்னையில? ஆபரேஷன் பண்ணிருக்கிறது யாரு? என்ன ஆபரேஷன்? கால் வந்துட்டாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சனி பகவானுடைய கிரகசாரத்தின் காரணத்தினால் உன் பிள்ளைக்கு கபாலம் சம்பந்தமான பிணி, தலை மண்டவோடு சம்பந்தமான ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, புரியுதா? அதுல உயிர்கண்டமோ மனச்சேதமோ ஏற்படுமான்னு கேட்டேன். ஏற்படாதுன்னு சொல்லி மேல இருந்து உத்தரவு. அவனை காப்பாற்றி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? அந்த கல்யாணத்தை இந்த வருஷத்துல வெற்றிகரமா நடத்தி தரேன், நல்ல வழி கிடைக்கும், வெற்றி உண்டுப்பா, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியோட என்ன வந்து பாத்துரு, சரியா? பொள்ளாச்சி மறப்பதும் இல்லை, என்னை விட்டு பிரிந்து சென்ற மகன் வருவாரா என்று ஏங்கி வந்த மகன். நீ அப்பா விட்டு பிரியல, கூட தானே இருக்க. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இந்த பாட்டெல்லாம் பாடுத, ஈடு இணை இல்லாத அமைதி கொண்டவன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கதை சொல்லி கருத்து சொல்லி மனதை பக்குவப்படுத்துவது ஒரு மாயை தான். ஆனா உண்மையாக பேசியது போல் சொன்னது போல் நடந்து நடைமுறையாக்கி என்னை திருப்திப்படுத்தணும் கருப்பசாமி. எந்த சொல்லியும் கேட்டு நான் ஏமாந்துடக்கூடாதுன்னு உன் உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள். உட்காருங்க. உன் பையனை போய் நான் பார்த்தேன், யூடியூப் ஆஃப் பண்ண சொல்லிட்டு பேசுறான் சாமி. நான் என்னமோ சாமி சாதாரணமா சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இங்க எல்லாம் ஓப்பனா சொல்லுது. அப்படி எந்த விஷயத்தையும் ஓப்பனா சொல்லி என் மனத்தை நீங்க வெளிப்படுத்திடக்கூடாது, எனக்கு விஷயத்தை நடத்தி தந்தா போதும்னு கால் வந்துட்டான். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவா. கெட்டிக்காரப்பே, அறிவு இருக்கலாம் நம்ம பிள்ளைக்கு,
மதிப்போம், மன்னிப்போம். ஒரு பெண் தன்னுடைய கணவன் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறது வந்து நியாயம் தானடா? நியாயம் தானே? ஒருத்தன் என்னை மீறி ஒருத்தன் கல்யாணம் முடிச்சிட்டான். நான் சொன்னேன், உனக்கு கல்யாணம் இப்ப இல்லடா, நீ இப்ப கல்யாணம் முடிக்காத, அப்படி முடிச்சா உனக்கு டென்ஷன் ஏற்படும்டா அப்படின்னு. அவன் கல்யாணம் முடிச்சிட்டான். கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு வருகிற பார்த்தா ஒரு குவார்டர் பாட்டில் எம்டியா கிடந்துச்சு. என்ன கிடந்துச்சு? என்ன கிடந்துச்சு? ஒரு குவார்டர் பாட்டில் எம்டியா கிடந்துச்சு. என்ன குவார்டர் பாட்டில் கிடக்க அப்படின்னு 2 நாள் 3 நாள் செக்அப் பண்ணி பார்க்கும் பொழுது கடைசியில பொண்டாட்டி அறமில்லாம குவார்டர் அடிச்சுட்டு இருக்கா. ஆஹா, ஆசைப்பட்டு கட்டினமே, அவதிப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சான். இப்பா நம்ம ஆஃப் அடிச்சா அவ குவார்டர் அடிக்கா, இது ஒத்து வராத, தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு இது பொருந்தாத அப்படின்னு நினைச்சு கடைசியில வேண்டாமனே முடிவாய். பாரதி சொன்னா, தர்மம் என்று சொன்னால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகராம்னு சொன்னான். எப்படி சொன்னாரு? தர்மம்னு சொன்னோம்னா அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகராக சமந்தான் அப்படின்னு புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கவி பாடுகிற பொழுது அதை சொன்னார் பாரதி. ஆம்பளை குடிக்கிற மாதிரி பொம்பளை குடிக்க ஆரம்பிச்சா என்னத்துக்காகும்? நல்ல குடின்னு அர்த்தம். உண்மைதானே? அப்போ மனைவி இப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது மாதிரி கணவன் இப்படி இருக்கணும்னு ஒரு பெண் நினைக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையே. அப்ப 2 பேருடைய மனதையும் ஒருங்கிணைக்கப்பட்டுட்டா அந்த வாழ்க்கை உயர்ந்தாச்சு, அவ்வளவுதானே? அதான் கிருஷ்ணாவதாரத்துல நாரதர் வந்து ஸ்ரீராமருடைய வரலாறெல்லாம் சொன்னார். ஏன் அதை சொன்னாரு? கிருஷ்ணர் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார், ரொம்ப லீலை வினோதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்பா, உனக்கு முந்தைய அவதாரத்துல ஸ்ரீராமர் ஒரு அவதாரம் இருந்துச்சு, தர்மவான், நீதிமான், ஒழுக்கவான், அவரை மாதிரி இந்த உலகத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக அவதாரம் செய்து வந்த ஒரு மாபெரும் பிறப்பு அந்த ஸ்ரீராமர் அவதாரம். அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்த கடைசியில சீதையை இலங்கை ராவணன் வந்து சிறையெடுத்து சென்றான். மீட்ட முடியாத வண்ணத்தில் காடுகரையெல்லாம் அலைந்து ஸ்ரீராமர் கண்ணீர் வடித்தார் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே கிருஷ்ணா, ராவணா எங்கே இருக்கிறாய் அப்படி கிருஷ்ணர் எந்திரிச்சு எடுவில்லை அப்படின்னாரு. உடனே நாரதர் சொன்னார், அம்மா போய் மோர் கொண்டு வாருங்க. அவ தாய் மோர் கொண்டு வந்து கொடுக்கும்னே கிருஷ்ணர் அப்படி தணிந்து விட்டார். கேட்டா, கொதித்திருந்த கிருஷ்ணனை எப்படி குளிர வைத்தீர்கள்னு கேட்டா. உடனே நாரதர் சொன்னார், அவன் இருந்த இருப்பையும் பிறந்த பிறப்பின் மகிமையும் சொல்லிவிட்டால் தன்னை உணர்ந்து தானாக அடங்கிவிட மாட்டானா இந்த பிறவி அப்படின்னு. எப்படி சொன்னார்? இருந்த இருப்பையும் பிறந்த பிறப்பையும் பெருமையுடன் உணர்த்தி விட்டார் தன்னை உணர்ந்து தனக்குள்ளே அடங்கி விட மாட்டானா மானிடன். எவ்வளவு பெரிய வார்த்தை! அப்படி கொதித்திருந்த கிருஷ்ணன் நெஞ்சாரு குளிர்ந்துட்டார். எப்படி சொன்னார் நாரதர்? சுவாமி, நீ கிருஷ்ணன், நீந்தான் முந்தைய பிறவியில் ராமனாக இருந்தாய். அப்பொழுது நடந்த சம்பவத்தை இப்பொழுது நினைக்கும் பொழுது உனக்கு இப்படி கோபம் வருகிறது. நீ எவ்வளவு லீலைகளை செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? நீ புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னார். அந்த வார்த்தையை சொன்னவன அப்படியே குளிர்ந்து மனசெல்லாம் ஆரம்பித்தார். யாரு? கிருஷ்ணன். இந்த கதையை ஏன் சொல்றோம்னு, தன்னை உணர்ந்தாச்சுன்னா நம்ம மனமும் அடங்கியாச்சு, நம்மளும் மாறியாச்சு, நம்ம வாழ்க்கையும் கூடியாச்சு. உண்மையா இல்லையா? நீ புரிந்து கொள்ள வேண்டும். கால் வந்துட்டு வா. சரியா தப்பாப்பா? இந்தா 7 நாட்கள் கால அவகாசத்தை ஒட்டி உன் துணைவி உன்னோடு பேசுவாள். நீ பேசுகிற தெளிவில் அவள் மனம் உன்னை உணரும். நீயும் நன்றாக புரிவாய். இனி உன்னுடைய மன அலைகளை வேறு பக்கம் திருப்பாமல் ஒருநிலைப்படுத்தி உன்னை வாழ வைப்பேன். உன் தொழிலையும் முன்னேற்றி தருவேன். பக்கத்துல வா. எல்லா நலமும் பெற்று இன்புற்று என்னாலும் உயர்ந்திருப்பாய். வாழ்க செல்வங்களே, புண்ணியமடையுங்கள். இந்த அப்பா என்னைக்கு மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்க்க வேண்டும் மகனே. வாழ்க, ஆனந்தமாக இருப்பீர்கள். வாழ்க வாழ்க. கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி, கேட்டுருங்க. யாரு கேட்டுருவோம்? தேனி, நானி தேனி.